அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ தற்சமயம் வந்து டிஆர்பி ஆனுவல் பிளான் வெளியிட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அந்த எக்ஸாமில் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் கொடுத்துருக்காங்க எஸ்டிடி. இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎட் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் படிச்சிருக்கணும் 2 இயர்ஸ் ப்ளஸ் நீங்கள் டெட் பேப்பர் 1 வந்து படிச்சிருக்கணும். இது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன். பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன். எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1766 கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நெட்டு இல்லைனா செட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் இல்லைனா செட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். பிஹெச்டி அதோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ டு ஃபார் தி கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். என்ன அப்படின்னா இவங்களுக்கு சேலரி எடுக்கிறதுலே இந்த போஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்ற போது அதுக்கான குவாலிஃபிகேஷனும் அதிகமாக வச்சுருக்குறாங்க, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ஒரு காலேஜில் வேலை பார்க்கணும் அப்படின்னா பே ஸ்லிப் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து பெரிய ஒரு விஷயம். அப்படி மாதிரி ப்ராசஸ் நிறையா இருக்குது. மினிமம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நெட்டு செட் இருக்கணும், நெட் இல்லைனா செட் இருக்கணும், ப்ளஸ் பிஹெச்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உங்களுக்கு இருக்குது இந்த எக்ஸாமில். எப்படி வந்து நம்ம டெட்டில் வந்து 2013 பாஸ் பண்ணால் 5 மார்க்ஸு அந்த மார்க் 1.5 மார்க்காக குறைச்சிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து நமக்கு பிஹெச்டி பண்ணியிருந்தால் அதுக்கான மார்க் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு. இது வந்து எப்போ வந்து கால் ஃபார் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்லாம் எதுவும் கிடையாது, இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான், ஜூலையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸு பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டு இது வேறு 200 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட்டில் எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிஎம்எஃப்ஆர் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் நடந்துச்சு, இனிமேல் இது வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிஎம்எஃப்ஆர் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 பேரை வந்து தேர்வு செய்கிறாங்க சரிங்களா. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 பேரை வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. தமிழுக்கு 10, மேக்ஸுக்கு 10, சயின்ஸுக்கு 10 அந்த மாதிரி. இது வந்து ஃபெலோஷிப் எக்ஸாம், அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எஸ்சிஆர்டி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னு கேட்டிங்கன்னா டயட்டில் வேலை பார்க்குறாங்களா, டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ் எஸ்சிஆர்டி போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இது மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்எட் முடிச்சிருந்தா தான் இது வந்து அதாவது இந்த எக்ஸாம் எழுத முடியும். எஸ்சிஆர்டி எக்ஸாமினேஷனுக்கு எம்எட் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஸ்டேட் கவுன்சில் எடுக்கக்கூடிய இந்த எக்ஸாம்லேயும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எம்எட் இருக்குது, 55% மார்க் எடுத்துருக்கீங்கன்னா எம்எட் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு பி குவாலிஃபைட் டு ரைட் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் எஸ்சிஆர்டி. ஓகே, அதுவும் சப்ஜெக்டில் தான் இருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு இதெல்லாம் அலோடு இல்லை. மைக்ரோபயாலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பி குவாலிஃபைட் டு ரைட் எஸ்சிஆர்டி எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு லா காலேஜஸ் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, லா ப்ரொஃபஸருக்கு லா காலேஜஸில் அப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா பிஏ, பிஎல், எம்ஏ, பிஎல். ஸோ வந்து எம்ஏ, பிஎல் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எல்எல்பி, அதுக்கப்புறம் வந்து எம்எல்பி இப்படி படிச்சிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த எக்ஸாம் வந்து எழுத லா காலேஜஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் லா காலேஜ். ஸோ இவங்களும் வந்து ஹையஸ்ட் ஸ்கேல் பே ஸ்கேலு இருக்கிறதுலே பே ஸ்கேல் அதிகமான ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே அபோவ் 1 லேக் தான், அதாவது மினிமம் 180 வரைக்கும் அந்த 1,80,000 ரூபாய் வரைக்கும் சேலரி வந்துடும். ஸோ ஹையஸ்ட் பே ஸ்கேலு. ஸோ இருக்கிறதுலே குறைஞ்சபட்ச ஸ்கேல் அப்படின்னா அது எஸ்ஜிடிஎன்லேயே ஆசிரியருக்கு தான் ஒரு 30,000க்குள்ளே ஃபஸ்ட்டு இனிஷியலாக போகும்போது 25,000லேருந்து 30,000க்குள்ளே சேலரி. அப்புறம் பிஎஃப், ஜிஎஃப், அலோவன்ஸ் அது இதுன்னு போட்டு வந்துகிட்டே இருக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்குள்ளே வந்து எஸ்ஜிடி வந்து சேலரி. சரி, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கான குவாலிஃபிகேஷனை இப்போ தெரிஞ்சிருக்கும். டெட்டை பற்றி பேசவே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க எழுதலாங்க. ஓகேவா, ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பிஎட்டில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் என்ன எழுதலாம் அப்படின்னா டெட்டு எழுதலாம், டெட் பேப்பர் 2 எழுதலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்துட்டு குவாலிஃபிகேஷன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.